ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் இன்னும் ஒரு விஷயம் கூட இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த ப்ராஃபட் வினோத் அவர்களை இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை இந்த மாலை நேரத்தில் அவர் மூலமாக எனக்கு ஏற்படுத்தி தந்ததற்காக ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த காலை நேரத்தில் ஒரு கனவை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அந்த கனவு தான் இன்றைக்கு செய்தியாக நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பாருங்க, உலகம் பயந்து கொண்டிருந்த நாட்களில் தேவன் மகிமையாக வெளிப்பட்டார். இந்த நாட்களும் அப்படித்தான் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இதுவரைக்கும் இல்லாத பல காரியங்களை கர்த்தர் இந்த நாட்களிலே தம்முடைய ஊழியர்களுக்கும் சபைக்கும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு ஆழமான விஷயத்தை நாம் அப்படி நடப்பதற்கும் அந்த நம்பிக்கைக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கும் ஒரு ஆழமான விஷயத்தை நாம் மனதிற்குள்ளாக பதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அதை தான் இன்னைக்கு உங்களோடு கூட நான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்த பொழுது மனதின் குரல் என்றோ அந்த மனது சம்பந்தமான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. அதில் மனதின் சத்தமா மனதின் குரலா இருந்தது. அதை பார்த்த உடனே நான் நினைத்தேன், கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட வெளிப்படுத்தின காரியங்கள் மிகவும் சரியாக இருந்தது. அந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுகிறேன். ஓப்பன் பண்ணும்போதே மனதின் குரல் என்றோ ஏதோ ஒரு வார்த்தை இதில் எழுதப்பட்டிருந்தது. மனதின் சத்தம் என்று நினைக்கிறேன். ஆகவே இன்றைக்கு தேவன் நம்முடைய மனதின் சத்தத்தை கொண்டு வருவாராக. இந்த ஹார்ட் மனது என்கிற சொல்லில் வேத புஸ்தகத்திலே 840 தடவை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மனது இருதயம் என்று சொன்ன உடனே இந்த நெஞ்சு இல்லை, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மைண்ட், சப்கான்சியஸ் மைண்டை தான் வேதம், அந்த சப்கான்சியஸ் மைண்டை தான் ஹார்ட் அல்லது மனது என்று மாற்றி இடத்துக்கு தகுந்தது போல் மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் இன்றைக்கு இந்த மனதின் சத்தத்தை யாவருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. இந்த மாலை நேரத்திலே 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த செய்தி சீடு என்கிற ஒரு விஷயத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்பெர்மா, the Greek word ஸ்பெர்மா விதை, தேவனுடைய விதை ஸ்பெர்மா என்கிற இந்த வார்த்தையிலிருந்து ஒரு சில வசனங்களை இந்த மாலை நேரத்தில் நாம் தியானிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ரொம்ப அற்புதமான வார்த்தை. பொதுவாக நாம் யாவருக்கும் இது ஒரு தெரிந்த வார்த்தையாகவே இருக்கும். அடிக்கடி இவைகளை குறித்து நாம் பேசியிருக்கிறோம். என் அன்பு தேவ ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, அழிந்து போகிற இந்த சரீரத்தில், சிதைந்து போகிற இந்த சரீரத்துக்குள்ளாக சிதைக்கவே பட முடியாத ஒரு வித்தை தேவன் உள்ளே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அழிக்கப்படுகிற இந்த உடம்புக்குள்ளாக அழிக்கப்பட முடியாத, சிதைக்கவே பட முடியாத, அழிவில்லாத ஒரு வித்தை தேவன் உள்ளே வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வித்தை புரிந்து கொண்டு விட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெய வாழ்க்கையாக மாறிவிடும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதை பேஸ் பண்ணி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது, எதை அடிப்படையாக வைத்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது என்றால், வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, உங்களுக்குள் இருக்கிற வித்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. அழிவில்லாத வித்தை தேவன் நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். இந்த அழிவில்லாத வித்து தான் அந்த வித்தின் செயல்பாடுகளை நமக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வருகிறது. உலகம் பயந்து திகிலடைந்து நிற்கும். ஆனால் இந்த வித்தை புரிந்து கொண்டவர்கள் தைரியமாக நின்று கொண்டிருப்பார்கள், பயப்பட மாட்டார்கள். ஏனென்றால் இந்த வித்து பிதாவினுடைய வித்தாய் இருக்கிறது. இந்த வித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது.
அன்கரெக்டபிள் சீடு, அழிக்க முடியாத வித்து, அசுத்தப்படுத்த முடியாத வித்து, சிதைக்கப்பட முடியாத வித்து. இந்த வித்தை தான் பிதாவாகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் உள்ளே வைத்திருக்கிறார். பாருங்க, வெளியே இருப்பதை கண்டவர்கள் எல்லாம் பயந்து ஓடினார்கள். உள்ளே இருக்கிற வித்தை பார்த்த அப்போஸ்தலர்கள் தைரியமாக நின்றார்கள். ஆதி திருச்சபையின் வல்லமை எதற்குள் இருந்தது? ஆதி திருச்சபையின் வல்லமை ஜெபத்துக்குள் இருந்ததா? ஆதி திருச்சபையின் வல்லமை ஆராதனையை பேஸ் பண்ணி இருந்ததா? ஆதி திருச்சபையின் வல்லமை உபவாசத்தை பேஸ் பண்ணி இருந்ததா? ஆதி திருச்சபையின் ஆற்றல் எதை அடையாளமாக வைத்திருந்திருந்தால், ஆதி திருச்சபை ஒரு விஷயத்தை ஆழமாக உள்ளே பதிய வைத்திருந்தது. அது என்னவென்றால், அழியாத வித்து ஒன்று அவர்களுக்குள்ளாக இருந்தது என்கிற உணர்வு, கான்சியஸ் அவர்களுக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. லிசன், ஆதி திருச்சபை அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் தைரியத்தினாலும் கம்பீரத்தினாலும் நின்றதற்கு அஸ்திவாரமான ஒரு காரியம், ஒரு பொழுதும் அழிக்க முடியாத ஒரு வித்து எங்களுக்கு உள்ளே இருக்கிறது என்கிற உணர்வில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த உணர்வு அவர்களை பிடித்துக் கொண்டிருந்தபடினாலே அதிகாலை வேளையிலே தேவாலயத்துக்கு போன பேதுருவும் யோவானும் ஒரு முடவனை பார்த்து சொல்லுகிறார்கள், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருப்பதை உனக்கு தருகிறேன். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஒரு வித்து, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உள்ளே நடந்து முடிந்து விட்டது. கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்பு, பரிசுத்த ஆவியாகிய வருகைக்கு பின்பு அவனுக்குள்ள ஒரு வித்து புதுசா உருவாகிவிட்டது. அது என்ன வித்துன்னா, ஒரு பொழுதும் ஒருவனும் அழிக்க முடியாத ஒரு வித்து உள்ளே உருவாகிவிட்டது. சொல்லுகிறான் பாருங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன். கிரீக்கில் சொல்லுகிறது, இதுவரைக்கும் உலகத்தில் தோன்றிராத ஒரு புதிய உயிரினம் உனக்குள்ளே தோன்றுகிறது. இந்த புதிய உயிரினத்தை வேதம் வித்து என்று சொல்கிறது, சீடு என்று சொல்கிறது. இதுவரைக்கும் உலகத்தில் தோன்றிராத ஒரு புதிய உயிரினம் உனக்குள் முளைத்தெழும்புகிறது. அது யார் அந்த உயிரினம்? கலாத்தியர் 3:16 சொல்லுகிறது, யார் அந்த உயிரினம்? அது ஆபிரகாமுக்குள்ளிருந்து அப்படியே வந்து, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அப்படியே புறஜாதிகளுக்குள்ள வந்து கிறிஸ்துவின் மூலமாக, சிலுவையின் மூலமாக இன்றைக்கு உங்களுக்கு உள்ளேயும் எனக்கு உள்ளேயும் அந்த வித்து உள்ளே எழுந்து நிற்கிறது. இந்த விதையை புரிந்து கொண்டவர்கள் ஊழியத்தில் ஒரு நாளும் பயப்பட மாட்டார்கள். வித்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க, வித்தை புரிந்து கொண்டவர்கள் பயப்படவே மாட்டார்கள். அப்போஸ்தலர்கள் இந்த அடிப்படையில் தான் நின்றார்கள். சொல்லுகிறார், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, எனக்குள்ள ஒரு விதை இருக்குது. அந்த விதைக்குள்ள, விதையின் சுபாவத்தை காட்டக்கூடிய, விதையின் ஆற்றலை காட்டக்கூடிய ஒரு சக்தி எனக்குள்ள இருக்கு, அதை உனக்கு தருகிறேன். விதை என்னவோ, விதை அதனுடைய குணத்தை காட்டிவிடும். உள்ள என்ன விதை இருக்குதோ அந்த விதையினுடைய சுபாவத்தை அது வெளியே காண்பித்து விடும். ஆதாமின் வித்து எல்லா மனுஷனையும் பாவியாக்கி பாவத்தில் கொண்டு போய் அவனை நசுக்கி அக்கிரமத்துக்குள் தள்ளி கொண்டே இருந்தது. இப்ப சொல்லுகிறாரு, கிறிஸ்துவின் விதை உனக்குள்ள வந்து உன்னை புது சிருஷ்டி ஆக்கிடுச்சுல. இப்ப உள்ள இருக்கிற கிறிஸ்துவின் வித்து அதனுடைய குணத்தை தானாகவே காட்டிவிடும். பாருங்க, அற்புதங்கள் நடப்பதற்கு அவங்க போய் உடனே அந்நிய பாஷை பேசி 1 மணி நேரம் ஆராதிச்சு ஒண்ணு பண்ணல. அவன் பொன்னும் விதை அதனுடைய குணத்தை தானாகவே காட்ட ஆரம்பிக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு திருச்சபை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான சத்தியம் இருக்கிறது. அது ஆபிரகாமோ, ஈசாக்கோ, யாக்கோபோ இல்ல, இயேசு கிறிஸ்து அவருக்குள்ளிருந்து உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற விதை, அந்த விதையை புரிந்து கொண்டு விட்டால் சுவிசேஷத்தின் தன்மையை மாறிவிடும். அதை பேசாக வைத்துதான் அப்போஸ்தலர்கள் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். இந்த விதையை மையமாக வைத்துதான் அப்போஸ்தலர்கள் தங்கள் ஊழியத்தை பலப்படுத்தினார்கள். அவங்க வேற எதையும் நம்பல. அழிக்கவே முடியாத இன்கரெக்டபிள் சீடு எங்களுக்கு உள்ளே இருக்கிறது. அவன் தூங்கினாலும் உட்கார்ந்தாலும் நின்னாலும் எப்பவும் அவனுக்கு ஒரே மைண்ட் என்னன்னா, எனக்குள் அழிக்கவே முடியாத ஒரு விதை, எனக்குள் ஒரு புதிய உயிரினம் எனக்குள் வந்து விட்டது. அதுதான் அவருடைய பேஸ். அப்புறம் தான் அவங்க ஜெபம், அவங்க ஆராதனை எல்லாமே.
இன்றைக்கு நாம் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறது போல வேத புத்தகங்கள் அவர்கிட்ட இல்லை. வசனம் எடுத்து குறிப்பெடுத்து பிரசங்கம் பண்ணுவதற்கு அதெல்லாம் அவங்களுக்கு அந்த ஆதி திருச்சபையின் நாட்களிலே அவருடைய கையில இல்லை. அவங்களுக்குள்ள இருந்தது அவர்களை பரிசுத்தமாக்குகிற ஒரு வித்து உள்ள இருந்தது. அந்த வித்தை ஆவியானவர் நிரப்பினார். இப்பொழுது வித்தின் குணத்தை அது காண்பிக்க ஆரம்பிக்கிறது. வித்தின் குணத்தை அவர்கள் காண்பிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவருடைய டிஎன்ஏ மாற்றப்பட்டு விட்டது. அவன் சொல்றான், டிஎன்ஏ நான் புது சிருஷ்டி, என்னுடைய பழைய மனிதனானவன் இல்லை, எனக்குள்ள புதிய சிருஷ்டி, என்னுடைய டிஎன்ஏ சேஞ்ச் ஆயிடுச்சு. நான்கு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரே ஒரு சத்தியத்தை வேதத்தில் புரிந்து கொண்டால் போதும். உங்களுடைய டிஎன்ஏ மாறிடுச்சு. உங்களுக்குள்ள பழைய மனுஷன் இல்லை, உங்களுக்குள்ள புது மனுஷன், உங்க டிஎன்ஏ மாறிடுச்சு அப்படின்றத நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் எல்லாமே மாற்றங்கள் நடக்க ஆரம்பித்து விடும். இதுவரையும் தோன்றிராத ஒரு புதிய உயிரினம் உங்களுக்குள்ளே தோன்றப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது யாரு? கிறிஸ்து. பவுல் அதை கலாத்தியர் 3:16 எழுதும்போது சொல்லுகிறார், அந்த டிஎன்ஏ யார் தெரியுமா? கிறிஸ்துவுடைய டிஎன்ஏ. நான் கிறிஸ்துவை போல இருக்கிறேன் அவை சொன்னார் பவுல். நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே. இனி நான் அல்ல, உள்ள டிஎன்ஏ மாறிடுச்சு. வெளியில உடம்பு தான் நானு, உள்ள இருக்கிற டிஎன்ஏ கிறிஸ்து. அப்படின்னா ஆவி கிறிஸ்து, நான் அல்ல. இனி எனக்குள் வெளிப்படுகிறதெல்லாம் கிறிஸ்துவே. உங்கள் மனதை இந்த இடத்துக்கு திருப்புங்கள். திருச்சபை காலங்காலமாக மோசேயையும் ஆபிரகாமையும் எலியாவையும் பேசி போக்கத்து போய்விட்டது. நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள டிஎன்ஏ மாற்றப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. நீங்கள் புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள். அந்த புது சிருஷ்டி உள்ள வந்துருச்சுன்னு உங்க கான்சியஸ் நம்ப ஆரம்பித்து, உங்க மனது நம்ப ஆரம்பித்து, நீங்கள் புது சிருஷ்டி என்கிற நம்பிக்கையும் கான்சியஸும் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சுன்னா புது சிருஷ்டிக்குள்ளாக இருக்கிற குணங்கள் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வர ஆரம்பித்து விடும். கோகின் சொல்லுகிறார், கெனத் கோகின் சொல்லுகிறார், ஒரு பெரிய பந்தயத்தில் ஒரு குதிரை ஓட்ட பந்தயத்தில் கொண்டு போய் நிறைய குதிரைகளை நிற்க வச்சுட்டார். அப்புறம் அதே மாதிரி ஒரு கழுதையை பெயிண்ட் அடிச்சு அதுக்கு எல்லாம் முடியெல்லாம் வச்சு எல்லாம் குதிரை மாதிரியை மாற்றி, ஒரு கழுதையை குதிரை மாதிரியை மாற்றி, அப்படி பார்த்தா அசல் குதிரை தான், குதிரை மாதிரியே மாற்றி குதிரையுடைய ஓட்ட பந்தயத்தில் கொண்டு வந்து கழுதையும் நிற்க வைத்து எல்லாம் ரெடி பண்ணி ஓடுறதுக்கு தயார்படுத்திட்டாங்க. இப்போ குதிரைகள் ஓடுவதற்கான அந்த ஒரு துப்பாக்கி சத்தத்தை அவர்கள் அடித்த பொழுது குதிரைகள் எல்லாம் பாய்ந்து முன்னால் அப்படியே போகிறது, வேகத்தை எடுக்கிறது. இந்த கழுதையை குதிரையை மாதிரி மாற்றி நிற்க வச்சாங்க பாருங்க. இது முன்னால போகாம இது அப்படியே ரிவர்ஸ்ல திரும்பி ஓடுகிறது. டிஎன்ஏ கழுதையினுடைய டிஎன்ஏ அதனுடைய குணத்தை காண்பிக்காது. முன்னால குதிரை மாதிரி ஓட முடியாது. குதிரையினுடைய டிஎன்ஏ அது சத்தம் கேட்ட உடனே அது பாய ஆரம்பிக்கிறது. நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள் ஆதாமின் டிஎன்ஏ இல்ல, கிறிஸ்துவின் டிஎன்ஏ உங்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன வந்தாலும் இது சத்தம் கேட்ட உடனே குதிரையாக இருக்குமே, ஆனால் அது பாய்ந்து தன்னுடைய முன் வேகத்தை எடுத்து ஓட ஆரம்பிக்கிறது. அவர் சொல்லுகிறார், எப்படி இந்த கழுதை ஏதாவது பண்ண முடியுமா? இனி பெயிண்ட் அடிச்சு லாடம் கட்டி அதுக்கு என்ன அழகுபடுத்தி என்னத்தான் நீங்க கழுதையை கொண்டு வந்து நிக்க வச்சாலும் அந்த கழுதை குதிரையை மாதிரி ஓடவே முடியாது என்று சொல்லுகிறார். அப்ப என்ன செய்யணும்? கழுதை சாக வேண்டும். கழுதை செத்துவிட்டு குதிரைக்கு பிறக்க வேண்டும். குதிரையாகவே அதனுடைய டிஎன்ஏ, அதனுடைய வித்து குதிரையாகவே மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுதுதான் அந்த குதிரையின் சுபாவம் வருமே தவிர ஒரு பொழுதும் கழுதையை குதிரையாக மாற்ற முடியாது. நான்கு தேவ ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, உங்களுடைய டிஎன்ஏ மாற்றப்பட்டிருக்கிறது என்கிற உணர்வு உங்களுக்கு வர வேண்டும். ஒன்று, இந்த டிஎன்ஏ மாற்றப்பட்ட உணர்வுனாலதான் 2 கொரிந்தியர் 4:7-12 வசனங்களை கொரிந்திய சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. ஏன்னா டிஎன்ஏ மாத்தியாச்சு சார். நான் உலகத்தில் இருந்த ஒரு மனுஷனை போல என்ன நான் பார்க்கறது இல்லை. என்னுடைய டிஎன்ஏ மாற்றப்பட்டு, என்னுடைய டிஎன்ஏ கிறிஸ்துவின் டிஎன்ஏவாக மாற்றப்பட்டபடினால இந்த உலகத்துக்கு நான் பயப்படுவதே இல்லை. உலக பயம் ஒருபொழுதும் என்னை அட்டாக் பண்றதே இல்லை. உலகத்தின் வியாதி ஒருபொழுதும் என்னை அட்டாக் பண்றது இல்லை. உலகத்தின் தரித்திரம் என்னை ஒருபொழுதும் அட்டாக் பண்றது இல்லை.
உலகத்தின் பிரச்சனைகள் உள்ள இருக்கிற டிஎன்ஏவை ஒருபொழுது மாற்றாக்க பண்ண முடியாது. அது மனித டிஎன்ஏவா இருந்தாதான் அது பயந்து நடுங்கி திகழலைமே தவிர, என்னுடைய உள்ளான மனுஷன் கிறிஸ்துவின் டிஎன்ஏவா இருக்கிறபடினால், கிறிஸ்துவின் ஆவி மனிதனாக இருக்கிறபடினாலே அது ஒருபொழுது பயப்படாது. யாருக்கு பயம் வரும்? உள்ள டிஎன்ஏ மாறிச்சின்னு உணர்வில்லாத மனிதர்களுக்கு பயம் வரும். அவங்க பயப்படுவாங்க, அவங்க தயங்குவாங்க, அவங்க யோசனை பண்ணுவாங்க. அவங்க யோசனை எல்லாம் எல்லாமே உலக பிரகாரம், ஊழியத்தில் இருந்தாலும் உலக பிரகாரமாக தான் யோசிப்பாங்க. அவங்களுக்கு அந்த டிஎன்ஏ சேஞ்ச் ஆன உணர்வு இல்லாததுனால அவங்க என்னதான் பிரசங்கம் பண்ணி பாட்டு பிடிச்சு அல்லலியா சொன்னாலும் டிஎன்ஏ மாறிடுச்சுன்ற கான்சியஸ் இல்லாதனால டிஎன்ஏ வேலை செய்ய மாட்டேங்குது. நான் சொல்லுகிறேன், உடைய டிஎன்ஏ மாறிவிட்டது என்கிற கான்சியஸ் மிக முக்கியம். அப்போஸ்தலருக்குள்ள அந்த கான்சியஸ் எப்பொழுது நிரம்பி இருந்தது. அதனாலதான் தன்னை கொல்ல மறுநாள் காலையிலே சாக போகிறான் என்று அறிந்த பொழுதும் அவனுக்கு தெரியும் டிஎன்ஏ மாறிடுச்சு. இந்த டிஎன்ஏவை கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஒருவனும் தொட முடியாது, ஒருவனும் தொட முடியாது. தேவனுடைய அனுமதி இல்லாமல், தேவனுடைய உத்தரவு இல்லாமல் உள்ளே இருக்கிற வித்தின் ஜீவனை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. அவன் நிம்மதியாக தூங்கினான். பயமே இல்லை, பயம் என்பதே இல்லை, திகில் என்பதே இல்லை. எதனால? டிஎன்ஏ மாற்றப்பட்டிருக்கிறது, உள்ள இருக்கிற வித்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. புது சிருஷ்டி. நான் தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். உங்களுடைய டிஎன்ஏ, என்னுடைய டிஎன்ஏ மாற்றப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நமக்கு இப்படி சொல்லுகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தேவனாலே பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இந்த வசனம் தமிழ்ல தவறாக இருக்கிறது, கிரீக்ல இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்குது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் என்றல்ல, பாவம் செய்து கொண்டே இருக்க மாட்டான். ஏனென்றால் வித்து அவனை மாற்றி அமைக்கிறது. தேவனால் புது சிருஷ்டியான ஒருவன் பாவம் செய்து கொண்டே இருக்க மாட்டான். அப்படி சொல்லுது. ஹீப்ரூ ரூட் பைபிள்ல படிச்சு பாருங்க, அப்படியே போட்டுருக்குது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்து கொண்டே இருக்க மாட்டான். நீங்க செய்ய மாட்டான் போட்டு அங்க செய்து கொண்டே இருக்க மாட்டான். ஒரு ஸ்டேஜ்ல வித்து வேலையை காட்டியிருப்பாங்க. ஒரு கழுகையும் ஒரு காக்காவையும் 2 குஞ்சா இருக்கும்போது வீட்டில் வச்சு நல்லா வளர்த்துட்டே இருக்கிறாங்க. கழுகும் காக்காவும் ஒன்று போல் வளர்கிறது. 2க்கு சாப்பாடு போடுறாங்க. கொஞ்ச நாள் ஒன்றா விளையாடுது. இது மேலே அது ஏறுது, அது மேலே இது ஏறுது, அப்படியே ஓடுது, சாடுது, மரத்து மேலே ஏறுது, நிற்குது, எல்லாம் பண்ணுது. ஆனால் அது வளர்கிறது. 2மே வளருது, வளர்ந்துட்டே இருக்குது, வளர்ந்துட்டே இருக்குது, வளர்ந்துட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜ் வந்தது பாருங்க. ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே காக்கா முருங்கை மரம் மேலே வரைக்கும் தான் போகுது. ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே கழுகு ஒரு காற்றிலே, ஒரு அலையிலே அந்த அடிச்சது பாருங்க, அப்படியே எழுந்து மிக உயரத்துக்கு அது போய்விட்டது. காக்கா மேல அப்படி பார்த்துட்டே இருக்குது. என்ன இது? டிஎன்ஏ. குழந்தையா இருக்கும்போது, சின்ன லெவல்ல இருக்கும்போது உங்கள் தேவன் யார் என்றும், உங்களுக்குள் இருக்கிற ஜீவன் என்னவென்றும், உங்களுக்குள் இருக்கிற விதை என்னவென்றும், நீங்கள் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஊழியம் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள இருக்கிற விதையை குறித்த அறிவு வரும் பொழுது நீங்கள் உயர பறந்து காக்காய்க்கும் கழுகுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காண்பிக்க ஆரம்பிப்பீர்கள். ஊழிய வருஷம் எல்லாம் முக்கியம் இல்லை சார். ஊழியத்தின் அறிவு ரொம்ப முக்கியம். தேவனை குறித்த அறிவு ரொம்ப முக்கியம். வார்த்தையை குறித்த அறிவு ரொம்ப முக்கியம். ஆவியானவரை குறித்த வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். அது கடுகு சின்னதா இருக்கும்போது எல்லாம் விளையாடிட்டே இருந்துச்சு. என்றைக்கு கடுகுனுடைய அந்த டிஎன்ஏ உள்ள அது வேலை செய்ய ஆரம்பிச்சு, அது சரீரம் வளர்ந்ததோ, ஒரு காற்றிலே அது உயர பறந்து விட்டது. தாம் யார் என்பதை நிரூபித்து விட்டது. யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை, அது தானாகவே தன்னை நிரூபிக்க ஆரம்பித்து விட்டது. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற டிஎன்ஏ அப்படிதான் வேலை செய்கிறது. அப்படிதான் வேலை செய்யணும். உலகம் துக்கித்து ஆடுது, பயந்து இருக்கிற நேரத்திலே தேவன் உங்கள் ஊழியத்தை, உங்கள் டிஎன்ஏவை உறுதிப்படுத்தி காண்பிப்பார். நீ தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர், நீ தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளை என்று இந்த கொரோனா நாட்களில், இந்த பஞ்ச நாட்களில், இந்த போகாத காலத்தில், இந்த வேலை இல்லாத காலத்தில் தேவனுடைய டிஎன்ஏ உங்களை யார் என்று நிரூபித்து காண்பிக்கும் என்ற வேதம் அப்படித்தான். வேதம் அப்படித்தான், குறைய வராது.
ஜீவனின் வாழ்வது. அது புது சுற்றின் வாழ்க்கை, ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. அதனால தேவனால் பிறந்த எவனோ பாவத்துல, தரித்திரத்துல, கஷ்டத்துல, சண்டையில ரொம்ப நாளா வாழ்ந்துட்டே இருக்க மாட்டேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். ஒருவேளை புதுசா நீங்க கேட்டுட்டு இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, நான் சொல்லுகிறேன், டிஎன்ஏ உங்களுக்குள்ள வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏவை நீங்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அந்த டிஎன்ஏவே உங்களை யார் உங்கள் ஊழியத்தில் நிரூபிக்கும். அற்புத அடையாளங்கள் மூலமாக, பொருளாதார நன்மைகளின் மூலமாக, ஐஸ்வர்யத்தின் மூலமாக, ஊழிய எல்லைகள் விரிவாவதன் மூலமாக, உங்கள் மேல இருக்கிற தேவனுடைய பிரசன்னத்தின் மூலமாக உங்களுடைய டிஎன்ஏ யார் என்று உங்களை நிரூபிக்கும். உங்க டிஎன்ஏக்குள்ள உங்க பிரசன்னம் இருக்கிறது. உங்க டிஎன்ஏக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. எல்லாரும் பாட்டு படிப்பாங்க. டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆகியிருக்கிற மனிதனுடைய பாடல் வேற மாதிரி இருக்கும். எல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. உள்ள டிஎன்ஏ ஆக்டிவா வேலை செஞ்சு கொண்டிருக்கிற தேவ மனிதனுடைய செய்தி வேற மாதிரி இருக்கும். எல்லாரும் பேசுவாங்க. டிஎன்ஏ ஆக்டிவா இருக்கிற மனுஷன் பேசும்பொழுது அங்க தேவனுடைய பிரசன்னம் நிரம்பும். உங்க டிஎன்ஏக்குள்ள தேவன் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். உங்க விதை அவரை போலவே இருக்கிறது. உங்கள் விதை அவராகவே இருக்கிறது. சொல்ல போனா அவராகவே இருக்கிறது. உங்க டிஎன்ஏ உங்களை காட்டி கொடுத்துரும். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், தைரியமா இருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏவே இந்த காலத்துல உங்களை யார் என்று நிரூபிக்கும். தைரியமா இருங்க. எதை பற்றி பயப்படாதிருங்கள். உலக காரியங்களை குறித்து, ஊழியர்களை குறித்து, ரோம சாம்ராஜ்யத்தின் காலங்களிலே எத்தனையோ ஆண்டுகள் ஆராதனை நடக்காமல் இருந்தது. தேவன் ஜனங்களை விட்டு விட்டாரா? சூழ்நிலைகள் மாறாமல் போய்விட்டதா? கர்த்தர் நன்மையானதை செய்வார். மீண்டும் சபை கூடி வரும் பொழுது முன்பு நீங்க கண்டதை விட அதிக ஆத்மாக்களையும் அதிக நன்மைகளையும் காண்பீர்கள். டிஎன்ஏ வேலை செய்யும். ஏதோ முடங்கிருச்சுன்னு நினைக்காதீங்க, முடங்காது. தேவனுடைய ராஜ்யத்தை எந்த மரணத்தின் வாசல்களும் அடைக்க முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் அடைக்க முடியாது. எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்லுகிறேன், இந்த நாட்களில் நீங்கள் வர்த்திப்பீர்கள், பெருகுவீர்கள். புதிய புதிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில துவங்கிக் கொண்டே இருக்கும். டிஎன்ஏ ஆக்டிவேஷன் ஆரம்பிச்சுனா நடக்கும் இது. அதனால தேவனால் பிறந்தவர்கள் நீங்களும் நானும் பாவத்தில் இருக்க மாட்டோம் என்று சொல்லுகிறது, அநியாயங்களிலே இருக்க மாட்டோம் என்று சொல்லுகிறது, சண்டையிலே இருக்க மாட்டோம் என்று சொல்லுகிறது, பிரச்சனைகளில் தொடர்ந்து இருக்க மாட்டோம் என்று சொல்லுகிறது. இவைகள் எல்லாம் ஒரு காலத்துக்கு பின்பாக விடுபட்டு ஓடி போய்விடும். அதான் தேவனுடைய அனந்த ஞானமும் கிருபையுமா இருக்கிறது. இந்த டிஎன்ஏ ரொம்ப எனக்கு அரை மணி நேரம் இருக்கிறதுனால நான் ஷார்ட்டா இந்த டிஎன்ஏ ரெண்டு முக்கிய குணங்களை மட்டும் நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இங்கே இந்த டிஎன்ஏ குறித்து பவுல் எழுதும்போது இப்படி சொல்லுகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல எபேசியர் சொல்லுகிறார். எபேசியருக்கு பவுல், எபேசியர் சபைக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறாரு, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் உங்கள் டிஎன்ஏ விசுவாசத்தினாலே அவருடைய டிஎன்ஏ மாற்றப்பட்டு அவர் உள்ளே வாசம் பண்ணுகிறார். வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, இந்த பாருங்க, இந்த டிஎன்ஏ உள்ள மாறின ஆளுகள், மாறிவிட்டேன் என்கிற உணர்வில் வாழுகிறவர்களுக்குள்ள பவுல் சொல்றாரு, அந்த டிஎன்ஏ மாறினவங்களுக்குள்ள ஒரு தெய்வீக அன்பிலே அவர்கள் வேரூன்றி இருப்பார்கள். டிஎன்ஏவோட முதல் குணம். டிஎன்ஏ மாறிடுச்சுன்னா தேவன் எப்படி அன்பாக இருக்கிறாரோ அப்படியே அவர்களும் அன்பாக மாறிவிடுவார். நல்லா பாருங்க, இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? பக்கத்து ஊழியக்காரர்களை பார்த்தா கோபம், எரிச்சல், பகை. ஜனங்களை பார்த்தா பகம். ஒரு இந்து மனிதரை பார்த்தா பகை, ஒரு இஸ்லாமியனை பார்த்தா பகை. ஐயோ அவனால ஆகாது, நம்ம பரிசுத்தமா, நம்ம பாவி அப்படின்னு நினைக்கிறது. எங்க வேதம் சொல்லுகிறது பிரசங்கியில, எல்லா மனிதனுடைய ஆவியும் பிதாவினிடத்திலிருந்து பிரிந்து வந்தது. ஒன்று. இரண்டாவது, பைபிள் சொல்லுகிறது மனிதனை தேவ சாயலாகவே ஆண்டவர் படைத்தார். நீங்களும் தேவ சாயல்தான். பக்கத்தில் இருக்கிற முனியாண்டியும் தேவனுடைய சாயல் தான். அக்பரும் தேவனுடைய சாயல் தான். பிரான்சிஸும் தேவனுடைய சாயல் தான். பைபிள் சொல்லு பாருங்க, எல்லா மனிதனும் தேவனுடைய சாயலாக இருக்கிறபடினாலே நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். ஏன்?
நீங்க காலையில் எழுந்துச்சு உங்க கண்ணு முன்னால தெரிகிற பிச்சைக்காரன் தேவனுடைய சாயலாக இருக்கிறான். என்றைக்கு ஊழியர்களும் திருச்சபையும் இந்த பார்வைக்குள்ள வருகிறதோ அன்றைக்கு வித்து ஃபுல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதை கருத்தில் கொண்டுதான் பவுல் எழுதுகிறார், நான் ஞானிக்கும் தேவ சபைக்கும் பைத்தியக்காரனுக்கும் சுவிசேஷத்தை சொல்லும்படி கடமைப்பட்டிருக்கிறேன். சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது அப்படி சொல்றாரு. நீங்க காலையில் எழுந்துச்சு வெளியே போகும்போது எந்த மனுஷனையும் துன்மார்க்கன், பாவி, குடிகாரன், அசுத்தன் இல்ல சார், அவன் தேவனுடைய சாயல். இயேசு இதை அவருடைய ஊழியத்திலே நிரூபித்தார். எங்க நிரூபித்தார்? எல்லா இடத்திலையும் நிரூபித்தார். இதைதான் அவர் நிரூபித்தார். அவர் சொல்றார், நான் பாவிகளுடைய சிநேகிதன் என்று சொல்லுகிறார். அவரை பார்த்தா அவர் அப்படியே பார்த்துட்டு போனீங்கன்னா விபச்சார ஸ்திரீயே, ஆகாதவன், டாக்ஸ் கலெக்டரு, பொல்லாதவன், ஊர்ல எல்லாம் ஒதுக்கி வச்சவன், அவங்களோட தான் அவர் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுட்டே போயிட்டு இருப்பார். இன்றைக்கு இருக்கிற பாஸ்டர்கள் மாதிரி, இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகள் மாதிரி இயேசு இல்லவே இல்லை. இயேசு வேற லெவல்ல போயிட்டு இருக்காரு. ஆமா, சமாரியா ஸ்திரீயோடு கூட போய் பேசுகிறார். சமாரியா ஸ்திரீயோட ஏன் பேசுறாரு? ஐயோ மோசமானவர்களாச்சே, அப்படியாச்சே, அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாச்சே. யார் சொன்னா? உலகம் அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், மோசமானவர்கள், பாவிகள் என்று கிறிஸ்தவ சபையும் உலகமும் பார்த்துக் கொண்டிருந்த பொழுது இயேசு சொன்னார், நான் யார் என்று நீ அறிந்தால் என்னிடமே தண்ணீரை கேட்பான். என்ன என்ன இதுல என்ன சொல்ல வர்றார் இயேசு அந்த வசனத்துல? அவர் சொல்லுகிறார், இங்க பாரு, உலகம் ஒன்ன ஒதுக்கி வச்சிருக்குது, ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியும். எப்படின்னா, உன்னையும் என்னையும் என் பிதாதான் சிருஷ்டித்தார். நான் பிதாவுடைய மூத்த குமாரன், நீ பிதாவுடைய அடுத்த பிள்ளை. ஏன் சாயல், இந்த மனுஷ சாயல், ஓ சாயல் எல்லாமே பிதாவுக்குள்ள இருந்து வந்தது, ஆவியானவருக்குள்ள இருந்து வந்தது. நம்ம எல்லாம் தேவ சாயலாக இருக்கிறோம். நான் யாருக்கு அறிந்தான் அப்படின்னா, நாம் தான் கடவுள், உன்னைய ஏசாயலா தான் படைச்சேன், என்னோட பிள்ளை தான் நீ என்பதை நீ அறிந்தால் தண்ணீரை நீ என்னிடம் கேட்பாய். ஐடென்டிட்டியை கர்த்தர் அங்கே காண்பிக்க வந்தார். அவனுடைய ஐடியை உறுதிப்படுத்தும்படி தேவன் வந்தார். அன்பு சார், அன்பு. அதனாலதான் ஆயக்காரன் வீட்டுக்கு போனாரு. ஆயக்காரனை உலகமே அவனெல்லாம் மோசமானவன் பார்த்த பொழுது இயேசு அவன் என்னுடைய சாயல் என்று பார்த்தார். இயேசு நான் படைத்த மனிதன் என்று பார்த்தார். விபச்சார ஸ்திரீயை ஊரே கள்ளத்துக்கு அடிக்க வந்த பொழுது ஊரே அவளை பாவியாகவும் பொல்லாதவளாகவும் பாவம் நிறைந்தவளாகவும் பார்த்த பொழுது இயேசு தன்னுடைய சாயலாக பார்த்தார், அவருடைய ஜீவனாக பார்த்தார். உலகம் பாவத்தை பார்க்குது, இயேசு உள்ள இருக்கிற சீடையும் விதையும் சாயலையும் பார்க்கிறார். அதனாலதான் இயேசுவை ஒரு மனிதனையும் அவரால் தள்ள முடியல, ஒருவனையும் அவர் அழிக்க முடியல. சொல்லுகிறார், ஒருத்தன் கெட்டு போவது எனக்கு இஷ்டம் இல்லை, ஒருவனும் அழிந்து போவது எனக்கு பிரியமில்லை, ஒருவனும் அழிந்து நாசமாகி போவது எனக்கு பிரியமில்லை, எல்லாரும் என்னுடைய சட்டத்துக்கு செவி கொடுத்து எனக்குள் வர வேண்டும். இதான் சார் அன்பு, தேவனுடைய அன்பு, பிதாவின் மெய்யான அன்பு. இந்த அன்பு உங்களுக்குள்ள, நீங்க எந்த அன்பை பிரசங்கம் பண்ணுவீங்க தெரியுமா? நீங்க அன்பு வேற வேற அன்பு. நீங்க ஏதாவது கொடுக்கணும், வாங்கணும், பேசாமல் இருங்க, திட்டாமல் இருங்க, சண்டை போடாமல் இருங்க, அன்பு இருந்தால். இதெல்லாம் அந்த காலத்து பிரச்சனை சார், 1947. இங்கே கிறிஸ்துவின் போதனைகள் என்ன, இயேசு கிறிஸ்துவின் ஐடென்டிட்டி என்ன, அவர்களுடைய ஐடியை இந்த உலகத்துக்கு காட்டும்படி வந்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஐடியை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும்படி வந்தார். விபச்சார ஸ்திரீ இயேசு கிறிஸ்துடைய ஐடி, சமரியா ஸ்திரீ இயேசு கிறிஸ்துடைய சாயல், சகேயு இயேசு கிறிஸ்துடைய சாயல். அவர் படைத்த மனிதன், படைத்தவருக்கு தான் சார் வழி தெரியும். வேதனைக்கு அந்த மனுஷனை கொடுத்த முழு காரியமும் படைத்தவருக்கு தான் தெரியும். பிள்ளையை பெற்றவருக்கு தான் சார் பிள்ளையுடைய வழி தெரியும். பைபிளை தூக்கி பிரசங்கம் பண்ணிட்டு போறவங்க வாயில வந்ததெல்லாம் பேசுவாங்க. உங்களையும் என்னையும் பிதாவானவர் பெற்றெடுத்தார். ட்ரினிட்டியில அப்படியே நம்மளை அப்படியே உருவாக்கினார் தேவன். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்க ஆவியை உருவாக்கி பேரதுன்னு சொல்றாரு. ட்ரினிட்டியில உங்களை அப்படியே அன்புக்குள்ள வச்சு அப்படியே உருவாக்கினார் தேவன். அதனாலதான் பைபிள் சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், எந்த மனுஷனையும் கொலை செய்யக்கூடாது. தேவன் அன்பு, அவருடைய சாயலா இருக்கிறபடினால யாரையும் கொலை பண்ணக்கூடாது. அவருடைய சாயலை எவரும் கொலை பண்ணக்கூடாது, அது அவரையே கொலை பண்ணுவதற்கு சமம். இந்த அடிப்படையில் தான் சொன்னார், ஒருத்தனை பகைக்காத, ஒருத்தனை திட்டாத, அது என்னுடைய சாயல். அவனை திட்டினா நீ என்னையே திட்டுற மாதிரி, அவனை குறை சொன்னா என்னையே குறை சொல்ற மாதிரி. மத்தேயு 5 சொல்லுகிற பாருங்க,
யார் தேவனை தரிசிப்பார்கள்? உள்ளத்திலே சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பிதாவை ஒருவன் ஒருபோதும் கண்டதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு சொல்றாரே, உள்ளத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உங்க உள்ள சுத்தமா இருந்துச்சுன்னா வெளியில பார்க்குற மனுஷன் அத்தனை பேரும் உங்களுக்கு நல்லவனாக தெரியும், குடிகாரர்களா வேற மாதிரி தெரியும் உங்களுக்கு. அந்த பார்வையில் தான் இயேசு பாவிகளை பார்த்தார் இந்த உலகத்திலே. இதுதான் தேவனுடைய அன்பு. நீங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அன்பான எனக்கு தெரியல, பட் ஹீப்ரு ரூட் பைபிள்ல இதுதான் அன்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் இதை நம்புகிறேன். தேவ சாயல், தேவ சாயல், தேவனுடைய சாயலால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் தேவன் நேசிக்கிறார். உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இவ்வளவுதான். அப்போ சீடு யாருடையதுன்னு தெளிவாயிடுச்சுன்னா உள்ள இருந்த அன்பு பொங்கி வரும். எந்த மனிதனையும் நேசிக்கிற ஒரு இதயத்தை தேவன் உங்களுக்குள்ளே தட்டி எழுப்புவார். ஒரு குணம் அப்படிப்பட்டதாக மாறும். ஒன்று. இன்னொன்னு சொல்லி முடிகிறேன். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது, பட் அதுக்குள்ள சொல்லி முடிகிறேன். இன்னொன்று, ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரெண்டாவது, நிறைய எழுதிட்டு வந்தேன், பட் நாங்கள்லாம் பெரிய நீளமான பிரசங்கிகள். பிரசங்கம் ஆரம்பிச்சோன்னா எனக்கு ஒரு 2 மணி நேரம் எல்லாமே பிரசங்கம் பண்ண முடியாது. அப்படி நான் யாரும் நல்லா இருக்கும் பிரசங்கம் கேட்கறதுக்கு நல்லா ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்கள், ரோமர் 8:15 வேதம் எப்படி சொல்லுகிறது? அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுயாத்தின் ஆவியை பெற்று. த ஸ்பிரிட். விதையை ஆவி அப்படியே மூடி வேலை செய்வது. இப்ப பாருங்க, சீடு மாறி இருக்கிற மனிதர்கள் பயப்பட மாட்டார்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. விதை மாற்றப்பட்ட கான்சியஸில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எதை குறித்தும் பயப்பட மாட்டார்கள். இயேசுக்குள்ள எங்க கடுகளவு கூட பயமே இல்லைன்னு சொல்லுவோம். பயம் என்கிற ஒரு வார்த்தைக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆமா, ஏன்னால் இயேசு விதை அப்படிப்பட்ட விதை, சீடு அப்படிப்பட்ட சீடு. அந்த விதைக்குள்ள பயம் என்கிற சப்கான்சியஸ்ல பயம் என்கிற ஒரு பேச்சுக்கு இடம் கிடையாது. அப்படி ஒண்ணு இல்லைங்க. அதனாலதான் இயேசு புயல் காற்றடிச்சு படகெல்லாம் மூழ்கி சாஞ்சிருமோன்னு எல்லாம் பயந்து செத்துருவோமோன்னு பயந்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் சத்தெல்லாம் அழகாக அங்கே தூங்கி கொண்டிருந்தார். அவர் எந்திரிச்சு வந்து ஒன்றும் பாருங்க, அதெல்லாம் பதட்டம் எல்லாம் ஆகல பாருங்க. காற்றையும் கடலையும் அதட்டினார். அப்படியே எந்திரிச்ச உடனே கேட்கிறார், ஏன் விசுவாசம் இல்லாமல் போச்சு உங்களுக்கு? அவிசுவாசிங்க, ஏன் பயந்தீங்க? ஏன் பயந்தீங்க? விதை மாறி இருக்கிறது என்கிற அறிவுள்ள மனிதன் ஒரு நாள் பயப்படவே மாட்டான். அதை நான் திருப்பி சொல்கிறேன். தேவனுடைய சீடுக்குள்ள பயம் என்கிற விஷயமே இல்லை. தைரியம் தான், நம்பிக்கை தான், விசுவாசம் தான். அவர் ஒருவனும் பயப்படவே இல்லை, எதற்கும் பயப்படவில்லை. நான் சொல்லுகிறேன், அவருடைய வித்து உங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே, அவருடைய விதை உங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறாலே, நான் சொல்லுகிறேன், புது சிருஷ்டியாக உங்களுக்குள்ள பயம் என்கிற ஒன்று இருக்கவே இருக்காது. எப்படி சார் யோசிக்க முடியுதா? முதல் திருச்சபையின் ஊழியங்கள் எப்படிப்பட்டதா இருந்தது? அப்போஸ்தலர்களை சொல்லப்படுகிறது, அவர்கள் சிறைச்சாலையில போய் உள்ள அடி பிரிச்சு மேய்ஞ்சி எல்லாம் வந்தோன்னா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வெளியே வரும்பொழுது ஆண்டவரால் துன்பப்பட்டதற்கு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் அவர்கள் வெளியே வந்தார்கள். அவருடைய 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் 40ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அடி பிரிச்சு மேஞ்சி வெளியே அனுப்பிச்சாங்க. 42 தினந்தோறும் வந்த பிறகு அமைதியா இருக்கல பாருங்க. தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அப்பதான் அடி பிரிச்சு மேஞ்சி வெளியே அனுப்பிச்சுடுறான். வெளியில வந்து செய்யாதன்னு சொல்லி அடிச்சு விடுறான். வெளியில வந்து தேவாலயத்திலும் வீடுகளிலையும் தினந்தோறும் பிரசங்கம் பண்ணினார். இன்றைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற சத்தியம் அல்ல வேதம். ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஆதி திருச்சபையின் அனுபவம் தான் நம்மளுக்கு தேவை. இன்றைக்கு குப்பை குளத்தை எல்லாம் வச்சு குழப்பி பண்ற பிரசங்கம் அல்ல. அவர்கள் எதன் அடிப்படையில் எப்படி நின்றார்கள்? அவர்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு தைரியம் வந்துச்சு?
அவர்கள் எதை பேஸ் பண்ணி நின்றார்கள்? ஒன்னே ஒன்று சொல்லுது. இயேசு சொல்றாரு கூட, அவர்கள் இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வசனத்தை அவர்களுக்கு அழகாக சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம் லூக்கா 17ஆம் அதிகாரம் 20-21 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. இந்த கிங்டம் இறங்கி வந்துருச்சுன்னு சொல்றாரு. வந்துருச்சுப்பா, சிலுவைக்கு போய் முடிச்சு வந்தவொடனே எல்லாம் அந்த ராஜ்யம் உங்களுக்கு எக்ஸ்டாபிஷ் ஆகிட்டே இருக்கும். ராஜ்யம், ராஜா நான் இப்ப இங்க இருக்கிறதுனால ராஜ்யம் இங்கதான் இருக்குது. நான் தான் ராஜா, இயேசு ராஜா, இங்க வந்திருக்கிற ராஜ்யமும் இங்கே வந்து விட்டது என்று சொல்லுகிறார். விதை ராஜ்யமா இருக்கிறது. ராஜ்யத்தின் வல்லமையை கட்டவிழ்க்கிறது தான் உங்களுக்குள்ளே இருக்கிற விதை, வித்து, அன்கரெக்டபிள் சீட், வித்து. அது ராஜ்யத்தின் சகல வல்லமைகளையும் உங்களுக்கு உள்ளே இருந்து வெளியே புறப்பட்டு கொண்டு வருகிறது. அதான் வித்து, அதான் வித்து. இதை நீங்க கான்சியஸ்ல கொண்டு வரணும். இந்த வித்து பயப்படாது. நீங்க திருப்பி திருப்பி சொல்லணும். டெய்லி வித்தை குறித்து படிக்கணும், சீடை குறித்து படிக்கணும். நீங்கள் இந்த உலகத்தின் சீடல்ல, உங்க அப்பா அம்மாவுடைய பிள்ளை அல்ல. நீங்கள் புது சிருஷ்டி ஆன பொழுது தேவனுடைய விதையாக இருக்கிறீர்கள், தேவனுடைய வித்தாக இருக்கிறீர்கள். ஒருவரும் அதை ஒன்றும் செய்ய முடியாது சார். நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. பொருளாதாரத்தை பார்த்து பயப்படாதீங்க, எதிரிகளை பார்த்து பயப்படாதீங்க, லாக்டவுனை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுடைய விதை இந்த உலகத்திலிருந்து வந்ததல்ல, அது தேவனுடைய வித்தா இருக்கிறபடினால இதை எதுவுமே அது கண்டுக்காது. அது எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை உள்ளே பெற்றிருக்கிறது ஆல்ரெடி. நீங்க அதை எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தா போதும். இன்னும் ஒரே வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும்போது கொரிந்திய சபைக்கு பவுல் ஒரு காரியத்தை எழுதுகிறார். அந்த ஒட்டுமொத்த பழைய ஏற்பாட்டு ஊழியமும், நீங்க மோசே எடுத்துக்கங்க, ஆபிரகாம் எடுத்துக்கங்க, எலியாவை எடுத்துக்கங்க, யார வேண்டாம் எடுத்துக்கங்க, ஒட்டுமொத்த பழைய ஏற்பாட்டு ஊழியமும் ஒளிந்து போகிற ஊழியம் என்று சொல்லுங்க. ஒளிந்து போகிற ஊழியத்துக்கே அவன் செத்தவனை உயிரோடு எழுப்புறான், சாப்பாட்டை கொடுக்குறான், என்னென்ன அற்புதங்களை ஒளிந்து போகிற ஊழியத்தை செய்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் அவங்க பழைய ஏற்பாட்டு ராஜாக்களும் ஆசாரியர்களும் எல்லாம் செஞ்சாங்கன்னா, பைபிள் சொல்லுது அதை விட நிலைத்து நிற்கிற ஊழியம் புதிய ஏற்பாட்டு ஊழியம், கிறிஸ்துவின் ஊழியம், உங்களுக்குள்ள இருக்கிற விதையின் ஊழியம் புதிய உடன்படிக்கையின் ஊழியமாயிருக்கு. அதை ஒளிந்து போகிற ஊழியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒளிந்து போகிற அந்த ஊழியத்துக்கு அவ்வளவு மகிமை இருந்தா, நிலைத்து நிற்கிற விதையின் ஊழியம் அதை விட 1000 மடங்கு மகிமையுடையதா இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது சொல்றாரு பவுல், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம், அது கண்டம்னேஷன் பண்ணுகிற ஊழியம். பாவி 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 பாவின்னு சொல்லிட்டு நரகம் நரகம் நரகம், பாவி பாவி பாவி, பரலோகம் பரலோகம், கண்டம்னேஷன். ஆக்கினி தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம். ஆக்கினி தீர்ப்பு கொடுக்கிற ஊழியத்தை செய்தவர்களே மகிமையுடையவர்களாக இருந்தால், நீதியின் ஊழியத்தை செய்கிறவர்கள் அதிக மகிமையுடையவராக இருப்பார்களே. நீதியின் ஊழியம் அதை விட அதிக மகிமையுடையதாக இருக்குமே. கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில மரித்து அவருடைய நீதியை நீங்கள் நிற்கும் பொழுது அதிக மகிமையுடையதாக இருக்குமே. அதை விட 1000 மடங்கு இது பவர் ஜாஸ்தியான ஊழியமாக இருக்கிறது. அது 50 வாட்ஸ்னா இது 5000 வாட்ஸ் ஊழியமாச்சு. புதிய உடன்படிக்கை ஊழியம். தைரியமா இருங்கள். உங்க விதைய வேற, உங்க சீடு வேற, உள்ள இருக்கிறது நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்க லைஃப் டோட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். மூன்றாவது சொல்லுகிறார், அது ஒளிந்து போகிற ஊழியம். ஒளிந்து போகிற பழைய ஏற்பாட்டு ஊழியமே அவ்வளவு மகிமையா தெரிஞ்சா, நிலைத்து நிற்கிற ஊழியம் அதை விட மகிமையுடையதா இருக்குமே. நீங்க எந்த ஊழியத்தை செய்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 90% ஊழியர்களும் பழைய ஏற்பாட்டு ஊழியத்தை தான் நிறைய பேர் செஞ்சுக்கிறாங்க. பழைய உடன்படிக்கை ஊழியம், மோசையின் ஊழியத்தை பவுல் இங்க ரொம்ப அழகா விளக்குறாரு. மோசையின் ஊழியம் ஒளிந்து போகிற ஊழியம், அது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம். அது பாத்தீங்கன்னா ஒளிந்து போகிறது, அது முடிந்து போகிற ஊழியம். புதிய சிருஷ்டியின் ஊழியம், புதிய விதையின் ஊழியம், அது ஜீவனை கொடுக்கிற ஊழியம், அது திரும்ப கட்டு ரெஸ்டரேஷன் பண்ணுகிற ஊழியம், அது மன்னிக்கிற ஊழியம், ரெஸ்டோர் பண்ணுகிற ஊழியம். இது உங்க ஊழியம் சாதாரணமான ஊழியம் இல்லை. உங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். அநேகருடைய ஊழியங்களை குறித்து அவர்களுக்கே தெரியவில்லை, அவர்களுடைய அழைப்பு குறித்து தெரியல. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஊழியம் மன்னித்து ரெஸ்டோர் பண்ணி கிறிஸ்துவின் நீதியை விளங்க செய்கிற ஊழியம். பழி வாங்குற ஊழியம் அல்ல, கண்டம்னேஷன் பண்ற ஊழியம் அல்ல. உங்க ஊழியம் தேவனுடைய சாயலை பூமிக்கு அப்படியே தோலிருந்து காண்கிற ஊழியம். இவைகள் எல்லாம் விதைக்குள் இருந்து வருகிறது. அன்கரெக்டபிள் சீட், கரெக்டபிள் சீட், கரைபடாத, ஒடிக்க முடியாத,
நாசப்படுத்த முடியாத, ஒன்றுமே செய்ய முடியாத வித்துக்குள் இருந்து ஆரம்பிக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, இன்று தேவன் உங்கள் விதையின் அனுபவத்தை உங்களுக்குள்ளிருந்து எழுப்பி விடுவாராக. நீங்கள் காகம் அல்ல, நீங்கள் கழுகு. நீங்கள் அலங்கரிக்கப்பட்ட குதிரை அல்ல, நீங்கள் ஆசீர்வாதமான குதிரை. நீங்கள் ராஜாவின் பிள்ளை, ராஜாவின் வித்து. உங்களுடைய வித்தை குறித்து நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா, வித்தை தட்டி விட்டுட்டீங்கன்னா தானா வேலை செய்யும். நல்ல பல மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிச்சுட்டே இருங்க, நல்ல ஆராய்ச்சிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா வித்து வேலை செய்யும் பாருங்க. உள்ள கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். எல்லா கஷ்டங்களையும் ஆண்டவர் மாற்றுவார், தோய்வுகளை மாற்றுவார், பலகீனங்களை மாற்றுவார், பொருளாதார நன்மைகளை தருவார். தைரியமாக இருங்க, வித்தை தட்டி விடுங்க, அது வேலை செய்யும். அது தேவ ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாத்தையும் உங்க வழியாக கொண்டு வந்து பூமிக்கு கொடுக்கும், உங்களுக்கும் கொடுக்கும். ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல மாலை நேரத்துக்காக துதிக்கிறோம். தேவனுடைய விதையை குறித்து சொன்னேன், புது சிருஷ்டியை குறித்து சொன்னேன். இவங்களுக்குள்ள வேலை செய்யட்டும். தேவனுடைய அன்பை குறித்து சொன்னேன், வேலை செய்யட்டும். உடைய பார்வை மாறட்டும், ஊழியருடைய பார்வை மாறட்டும், விசுவாசியுடைய பார்வை மாறட்டும். தேவ சாயலாய் இருக்கிற மனிதர்களுக்குள்ளாக தேவனுடைய அன்பு ஊற்றெடுத்து புறப்பட்டு வரட்டும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உள்ள இருந்து புறப்பட்டு வரட்டும். ஆண்டவரே, சமாரியா ஸ்திரீக்கு அவ யாருன்னு காட்டும்படியாக அவர்கிட்ட போனீங்க. ஒதுக்கப்பட்ட ஸ்திரீ, உன்னுடைய ஐடி வேற, இவங்க சொல்ற மாதிரி இல்ல, நீ என்னுடைய சாயல் என்று காண்பிக்கும்படி அங்கே போனேன். ஒரு பொல்லாத ஸ்திரீயை, ஆகாத ஸ்திரீயை ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக அவளை ஒரு எவாஞ்சலிஸ்டாக, ஒரு சுவிசேஷியாக மாற்றி ஊரையே அவளை வச்சு பிடிச்சிங்க. எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள், எவ்வளவு அற்புதமான தேவன். இப்படிப்பட்ட அன்பின் சுபாவங்கள் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஊற்றெடுத்து வெளியே வரட்டும். ஊழியங்கள் கட்டப்படட்டும், விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், சகல நன்மைகளும் உண்டாகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். உங்க பிரசன்னம் உள்ள இருக்கிற வரங்களையும் வல்லமைகளையும் ஆற்றல்களையும் தட்டி வெளியே கொண்டு வரட்டும். எல்லா மகத்துவமும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். God bless you. யாவருக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.